வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டீம்மேட்டு நம்மளை தான் சார் பண்ண சொல்லியிருந்துருப்பாங்க. சரி நானும் பண்ணலான்னு கேரட் ஸ்கீலெல்லாம் மாற்றினே வந்துட்டேன். ஃபஸ்ட்டே பார்த்தா நம்ம டீம்மேட்லாம் இறந்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரிவைவிலே அவங்களெல்லாம் தூக்கி விட்டுட்டு நம்மளும் காயின் பிடிக்கலான்னு கிளம்பி திரும்பியும் பார்த்தா நம்ம டீம்மேட் 2 பேர் செத்துருப்பாங்க. அவங்களையும் அப்படியே தூக்கி விட்டுட்டு காயின் பிடிக்க அப்படியே காயினை பிடிச்சினே கிளம்பினே இருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு ஃபுல் மெடி எடுக்கலாம் பார்த்தா நமக்கு முன்னாடி அவனே வந்து மெடிக்கிட்டு எடுத்து போயிட்டான். அப்படியே கேப்டன் பக்கம் இருக்கிற காயின் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தா 2 எனிமி இருந்தானுங்க. அவனுங்களையும் கண்டுக்காமல் நம்ம மட்டும் பூஸ்ட் நினைக்கின்னு கிளம்பிட்டான். அப்படியே கிளம்பி அப்படியே சென்டோசா பக்கம் போவோம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே இருக்கிற காயினெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணின்னு இருந்தேன். காயினெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் மொத்தம் இந்த வீடியோவில் எத்தனை 500 காயின் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணிவிடுவேன். இங்கே இருக்கிற ஃபுல் மெடி எடுத்துன்னு அப்படியே இருக்கிற காயினெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கின்னு அப்படியே இங்கே ஒரு ஃபுல் மெடி எடுத்து காயின் இருந்துச்சு. காயினெல்லாம் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அதையெல்லாம் பொண்ணுன்னு கிளம்பிட்டோம். நமக்கு என்ன தூள் சிறை பண்ண வந்த ராசியாக தெரில, பெரிய 500 காயினாக கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே இருக்கிற காயினை பிடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு இங்கேயும் பார்த்தா இங்கே ஒரு 500 காயின் அதையும் எடுத்துகிட்டு நம்ம டீம்மேட்டு 3 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களையும் போயிட்டு ரிவைவ் பண்ணலான்னு போயிட்டு ரிவைவ் பண்ணி விட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தா 2 பேர் நம்ம டீம்மேட் இருப்பாங்க. நானும் அடித்து ஓசிக்கில் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பேன். இங்கேயும் பார்த்தா ஒரு 500 காயின் அடுத்து டக்குன்னு மாசாலிட்டி வந்து நம்ம டீம்மேட்லாம் தூக்கி விட்டுட்டு அங்கே இருக்க காயினை பிடிச்சிட்டு கிளம்பியிருப்பேன். அப்படியே ஃபேக்ட்ரியில் இருக்கிற காயின் இதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். நானும் அப்படியே நம்ம டீம்மேட்டு 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களையும் தூக்கி விட்டு அப்படியே காயினை பிடிச்சி கிளம்பின்னு திரும்பி 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களையும் போய் தூக்கி இருந்திருப்பான். சரி நம்ம டீம்மேட் இறந்துருக்காரே, நம்ம போய் ரிவைவ் பண்ணலான்னு போனால் ரிவைவ் பண்ண முடியல. சரி நம்மளாம் அடித்து பயம் எடுத்துடலாம் பார்த்தா நம்ம டீம்மேட் ஒருத்தர் இறந்துருவார். சரி நம்மளாம் எங்கே பயம் அடிக்க போகிறோம் சொல்லிட்டு அடித்தேன். அழுத்தி பிடி அடி பயம் அடின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு வயவை போட்டாச்சு.